கணக்கு கொடுக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அதான் சொல்ற, அவனவன் கிரியக்கத்தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொன்னார், நீர் சொன்னதை நான் செய்து முடித்தேன் என்று சொல்லிதான் ஆண்டவர் என்ன பண்ணார்? ஆவியை தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தார். ஆமென். அவர் ஒப்பு கொடுத்துக்கு ஒரே நோக்கம், சிலுவையிலே பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் அவர் மரணபரிந்தும் கீழ்ப்படிந்தார், மரணபரிந்தும் தன்னை தாழ்த்தினார். ஆமென், அல்லேலூயா. மரணபரிந்தும் தன்னுடைய சுய சித்தத்தை, ஆமென், மாம்ச ஆசை இச்சைகளை என்ன பண்ணார்? மரணத்திலே ஒப்பு கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் அப்படி ஒப்பு கொடுத்து தன் ஆவியை ஒப்பு கொடுத்தார். அந்த ஆவியை ஒப்பு கொடுத்தது நோக்கம், ஆமென். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிப்போமே. கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாய் அதை, ஆமென், அல்லேலூயா, கரைத்திரையற்ற சபையாக, பாடுகள் மத்தியிலே, உபத்திரத்தின் மத்தியிலே, சுவிசேஷத்தின் மத்தியிலே, மன்னிப்பின் மத்தியிலே, ஆமென், நம்ம எப்படி இருக்கணும்? எல்லாவற்றிலும் குறைவில்லாமல் கரைத்திரையற்றவளாக நம்ம வாழ்கிற பிள்ளைகளாய் இந்த நாளிலே, புனித வெள்ளியிலே, இயேசு கிறிஸ்து பாடு மரணத்திலே நாம் ஏறெடுக்க வேண்டிய உறுதிமொழி நம்ம எப்படி இருக்கணுமா? அவர் சொன்னதை செய்கிறவளாக, கரைத்திரை அற்றவளாக, பரிசுத்தமுள்ள சபையாக நான் வாழணும். ஆமென், அல்லேலூயா. அதற்காக தான் சபையாக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தேன். அல்லேலூயா. நம்மை நாமாகிய நம்முடைய திருச்சபை, மகிமுள்ள திருச்சபையாக நம்மை அவருக்கு முன்பாக நிறுத்த இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன் ஜீவனை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மகிமையுள்ள சபை. ஆமென். எப்படிப்பட்ட சபை? சாதாரண சபை இல்லை, மகிமையுள்ள சபையாக தமக்கு முன்பாக நிறுத்தி கொள்ள இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்தார். ஆமென். உங்களுக்காக, எனக்காகவும், நம்முடைய பாவங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாடுபட்டார். நம்ம எல்லாரும் அப்படியே முழங்கால் படிக்கலாமா? அவர் ஒப்பு கொடுத்தது நோக்கம், நாம் மகிமையுள்ள சபையாக அவருக்கு முன்பாக நிற்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் அப்படி ஜெபம் பண்ணோமா? எல்லாரும் ஜெபம் பண்ணோமா? ஆண்டவரே, நான் ஒரு மகிமையுள்ள சபை. ஆண்டவரே, நீ மரித்த நோக்கமே உமக்கு முன்பாக, பிதாவுக்கு முன்பாக ஒரு மகிமையுள்ள சபையாக நீர் எப்படி ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் வாழ்ந்தது போல நாங்களும் பரிசுத்தமாய் வாழ்ந்து, ஆண்டவரே தகப்பனே, எங்கள் ஆவியை நாங்கள் ஒப்பு கொடுக்கும் போது நாங்கள் சொல்லணும், நான் ஒரு மகிமையுள்ள சபையாய் தேவனுக்கு முன்பாக போய் நிற்பேன், தேவனுக்கு முன்பாக போய் நிற்பேன் என்று சொல்லி நான் ஒப்பு கொடுக்கிற திருச்சபையாய் கர்த்தர் நம்மை மாற்ற போறதுக்காய் நாம் எல்லாரும் கர்த்தரை கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? நாம் கணக்கு கொடுக்கிற பிள்ளைகள், நாம் தேவனுக்கு முன்பாக நம்ம கணக்கு கொடுக்கிற பிள்ளைகள், வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்தோம் என்பதை தேவன் முன்பாக அறிக்கையிடுகிற பிள்ளைகளாய் நான் வாழ வேண்டும், வாழ வேண்டும். அதான் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். ஆண்டு ஒப்பு கொடுத்த நோக்கமே, ஒப்பு கொடுத்த நோக்கமே மகிமையுள்ள சபையாக தமக்கு முன்பாக நிறுத்த. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, முதலாக 7 வார்த்தையை குறித்து திருச்சபையிலே தியானித்தோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த வார்த்தைகள் படி நாங்கள் வாழ்ந்து ஆண்டவரே உமக்காக மரண வரைக்கும் உம்முடைய சித்தத்தையும் உம்முடைய சித்தத்தை செய்து உம்முடைய நீர் விரும்புகிற பரிசுத்தத்திலே நாங்கள் வாழ்ந்து ஒரு மகிமுள்ள சபையாக உமக்கு முன்பாக நிற்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த புனித வெள்ளியிலே இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை இந்த கலந்து கொண்ட பிள்ளைகளுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தர் நீர் தந்தருள முடியாய் இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம்.
என் ஆத்துமாவே கர்த்தரை என் முழு உள்ளமோடு பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை அவர் செய்த சகல வார்த்தை மறாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் இந்த பாடு மரண நினைவு நாட்களில் அப்பா நாங்கள் கேட்ட சத்தியத்தை உடைய வருகை மட்டும் நாங்கள் நிலைத்து வாழ ஒரு மகிமுள்ள சபையாய் உமக்கு நிற்க எங்கள் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பிறாங்க. ஆமேன். அல்லேலூயா.